ஹாய் ஹலோ வெல்கம் guys, நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது Fiverr Tamizha. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, Adobe Premier Proவில் நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸுக்கு எப்படி ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம். ஏன் நம்ம அதுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸை நம்ம வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோவுக்கு, அதாவது 920 1080 பிக்சலுக்கு சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது பேக்ரவுண்டில் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி வந்துடும். பிகாஸ் ஏன்னா அந்த ஃப்ரேம் நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனோட ஃப்ரேமுக்கும் நம்ம செட் பண்ணியிருக்க ரெசல்யூஷனுக்கும் செட் ஆகாது. ஏன்னா நம்ம செட் பண்ணிக்கிற ரெசல்யூஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது நம்ம ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து ஸ்க்ரீனில் ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஒரு பேக்ரவுண்டை, ஒரு பிளரியான பேக்ரவுண்டை செட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல மொபைல் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸுக்கு பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வரும்போது நிறைய பேருக்கு இந்த வீடியோஸில் என்னடா இது மொபைல் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் ஆகிடுன்னு சொல்லி அந்த ஒரு அட்ராக்டிவ்னஸே போயிடும். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, இல்லை நிறைய வீடியோ எடிட்டிங்ஸ் கற்றுக்கிறீங்கன்னா இந்த ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதோட உங்களோட வீடியோஸும் பார்க்குறதுக்கு கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ எல்லோரும் உங்களோட பிசியில் ப்ரீமியர் ப்ரோ ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது, நியூ ஐட்டம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செட் பண்ண போகிற ஸ்க்ரீனோட லென்த் வந்து எப்படி இருக்கணும்னா 1920 1080 பிக்சல் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கணும். ஸோ வித் வந்து 1920 இருக்கணும், ஹைட் வந்து 1080 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட வீடியோ செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபைலும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபைலை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு டைம் லைனில் விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து உங்களோட டைம் லைனில் ஆட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை டிலீட் பண்ணுங்க. என்ன ப்ரோ கொண்டு உள்ளே போட்டோம் டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் என்ன யோசிக்க வேணும். இப்போ தான் இருக்கு விஷயம், கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். ஸோ இப்போ நம்மளோட ரெக்கார்ட் பண்ண வீடியோஸை அப்படியே கொண்டு நம்மளோட டைம் லைனில் ட்ராப் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ட்ராப் பண்ணும்போது இதில் என்ன கேட்குறாங்க, கிளிப் மிஸ்மேட்ச் ஆன், அதாவது திஸ் கிளிப் டஸ் நாட் மேட்ச் த சீக்வன்ஸ் செட்டிங், சேஞ்ச் த சீக்வன்ஸ் டு மேட்ச் த கிளிப் செட்டிங். அதாவது நம்ம ஆல்ரெடி இதில் சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். எப்படின்னா 1920 to 1080க்கு நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் ரெசல்யூஷன். அதாவது ஒரு பெரிய ஸ்க்ரீன் வரணும், பெரிய பிக் ஸ்க்ரீனாக இருக்கணும். இந்த மாதிரி மொபைல் ஸ்க்ரீன் அளவுக்கு இல்லாமல் ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் நல்ல ஒரு பெரிய ரெசல்யூஷன் வர மாதிரி ஒரு ஃப்ரேமை நம்ம செட் பண்ணி தான் வச்சுருக்கோம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில். ஸோ இப்போ நம்ம வேறொரு வீடியோவை இதில் கொண்டு ஆட் பண்ணும்போது இதில் என்ன கேட்குதுன்னா, உங்களோட சீக்வன்ஸோட செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி அதே செட்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆனதுக்கப்புறமா உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணிக்கொண்டே உங்களோட கீபோர்டில் ஆல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கீ இருக்கும். ஸோ உங்களோட ஆல்ட் கீயை வந்து ஹோல்டு பண்ணுங்கள், அமர்த்தி பிடிச்சிக்கொண்டே இந்த வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணிக்கொண்டே மேல் லைனுக்கு ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 2 வீடியோ வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த 2 வீடியோ ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க வீடியோ இருக்குது தானே, அதுதான் நமக்கு பின்னுக்கு பேக்ரவுண்டுக்கு வரப்போகுது. அதை தான் நம்ம பிளரியான ஒரு பேக்ரவுண்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன வேணும், மேலே இருக்க வீடியோ வந்து இப்போதைக்கு வந்து அன்ஹைட் பண்ணி வச்சுட்டு, ஸோ இப்போ இதைத்தான் நம்ம பெருசாக போகிறோம். ஸோ இப்போ இந்த கிளிப்பை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கு மேலே. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொசிஷன், ஸ்கேல் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸுக்கு சம்மந்தமான செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்கேல் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து அப்படியே கூட்டி விட்ருங்க. 100ல் இருக்கிறத லென்த் ஆக்கி இந்த ஸ்க்ரீனில் அப்படியே ஃபில் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுங்க. ஸோ 272ல் வந்து இது வந்து ஸ்க்ரீனில் அப்படியே ஃபில் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஃபில் ஆகிற மாதிரி தானே இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரில் போயிட்டு ஃபாஸ்ட் பிளர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஆப்சோலைட்டில் வந்து ஃபாஸ்ட் பிளர் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு நம்மளோட முதலாவது வீடியோவுக்கு ட்ராப் பண்ணிடுங்க.
ட்ராப் பண்ணதுக்கப்புறமா உங்களோட வீடியோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பிளர் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட பிளரினஸ்ன்னு சொல்லி, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளரினஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ண இது அப்படியே பிளர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவில் இது இன்னைக்கு பிளராக தெரியணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் பிளர் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாகவே பிளர் ஆகணும்னா இந்த அளவுக்கும் பிளர் ஆகலாம், இல்லை உங்களுக்கு அது லிமிட்டடாகவே இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாகவே ஒரு மினிமம் ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவு ஒயிட் ஸ்க்ரீன் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ நான் வந்து பிளரினஸை வந்து 200 வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கொள்ளலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகிடும். இப்போ நம்ம அந்த பேக்ரவுண்டில் எப்படி வீடியோ ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸோ இந்த கிளிப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐக்கான், அதாவது நம்மளோட ஒரு கண் போட்ட மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஷோ ஆக வெளிக்கிட்டுரும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்க்ரீனை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நமக்கு தோணும். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா இந்த டைம்லைனில் இருக்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ உங்களோட ஸ்கேலை ஷார்ட் பண்ணும்போது உங்களோட வீடியோ அதுக்கேற்ற லென்த்தில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த லெவல் லென்த்தில் இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ இந்த லெவல் லென்த்தை வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா வீடியோ வந்து சேம்லேயே நமக்கு ப்ளே ஆகுது. ஸோ நமக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஸ்க்ரீனும் ஆட் ஆகியாச்சு. மொபைல் ஸ்க்ரீனில் எடுத்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆகின மாதிரியும் இருக்கும், நமக்கு ஒரு பெரிய ரெசல்யூஷனில் ஒரு ஸ்க்ரீன் செட் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ இப்படி செட் பண்ணுறது மூலிமா உங்களோட மொபைல் ஸ்க்ரீனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸை எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக எடிட்டும் பண்ணலாம். வீடியோவை நீங்கள் யூடியூப்ஸில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன்ஸ் கூட, அதாவது நார்மலாக உங்களுக்கு ஃபோன் ஸ்க்ரீனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போகிற வீடியோஸுக்கும் இந்த மாதிரி அதுக்கு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிட்டு போகிற வீடியோஸுக்கும் நிறையவே சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணி உங்களோட வீடியோஸை எடுத்துக்காட்டுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நம்ம இந்த விடை பெறுறேன். நான் உங்களுக்கு ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழ்நாடு தமிழ்நாடு